சில்லு சில்லு காத்து வானத்தில் சிதறிய நட்சத்திரம் அந்த நிலை இப்போ ஒரு சின்ன கட்டிங்கு போட்டா எப்படி இருக்கும்? இயற்கை எய்தினார்னு போஸ்ட் ஒட்ட வேண்டிய வயசுல இயற்கை ரசிச்சு ஒரு கட்டிங் போடணுமா? இந்த கொரட்டிலே அந்தாக்ஷரி விளையாடுதுங்க. இது டொருல ஆரம்பிச்சா அது புருல முடியுது, அது புருல முடிச்சா அது டொருல ஆரம்பிக்குது. இங்க படுத்தா தூக்கம் வராது, காதுல இருந்து ரத்தம் தான் வரும். வெளியே போயிடலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. அவருக்கு குழந்தை யாருமே இல்லைன்னு இல்லை. கவலையா. யாரு கதை சொல்லுது? அந்த ஊருக்கு நான் இங்க வேற ஊழ விடுது. என்ன பாட்டி, யாரு கதை சொல்றீங்க? பேரனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேப்பா. பேரனா? யாருமே இல்லையா பாட்டி? அவன் இறந்துட்டாப்பா. அவன் ஞாபகம் வரும்போதெல்லாம் இப்படி ஒரு கதை சொன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன பார்த்தவங்க எல்லாம் பைத்தியம்னு நினைக்கிறாங்க. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? பாட்டி வருத்தப்படாதீங்க. இன்னில இருந்து என்ன உங்க பேரனா நினைச்சுங்க. அப்போ உனக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த நேரத்துலயா? சரி சொல்லு பாட்டி. உஜ்ஜயினி மகாபட்டணத்துல அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சா. நிலவளம், நீர்வளம், இப்படி எல்லா வளமும் நிறைஞ்ச செல்வ செழிப்பான நாடது. அந்த நாட்டுல ஒரு ராஜா இருந்தான். உன்ன மாதிரி பார்த்து போடுமா, பூ கண்ணில் விடுதில்ல. ராஜான்னு சொன்ன உடனே நீ ரொம்ப பெருசா ஒண்ணு கற்பனை பண்ணிக்காத. அவனுக்கு வரவேற்பும் மேளதாளமும் கிடையாது, சிப்பாயிங்க கிடையாது, அவனுங்க ஒரு பல்லக்கு கூட கிடையாது. பேருக்கு தான் அவன் ராஜா. அட போ பாட்டி, கதையில கூட ராஜான்ற பேருக்கு எதுவுமே கிடையாதா? இல்ல இல்ல, அவன் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ராஜா ஆக வேண்டியவன் தான். ஆனா அவன் தலைவிதி தளபதியா இருக்கான். உண்மையிலே அந்த நாட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? அமருங்க. தளபதி யாரு? அண்ணா 6ம் 6ம் சேர்ந்தால் என்ன வரும்? 12 வரும். 6ம் 6ம் சேர்ந்தால் வெள்ளம் வரும். தளபதி யாரு? உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. எதிர்த்து பேசிக்கிறாயா? டேய் டயர் நக்கி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு மணர்கிட்ட கோல் முட்டி விடுற? நிறுத்தம். குபீர் சிரிப்பை அடக்கிய குற்றத்திற்காக உன்னை இன்றே இந்த தளபதி பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன். மன்னா, உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரை சாணி அல்ல வேண்டும். குதிரை சாணி போடவில்லை என்றால் யானை சாணி அல்ல வேண்டும். டவுட் கேக்குறேன்னு வேலை டபுள் ஆக்கி விட்டான். மன்னா, இன்னொரு ஜோக் இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சிரிக்கிறேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணியை வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். இது என்னடா நம்ம தூக்க வேண்டியிருக்குது? ஏப்பா உனக்கு தானே தண்டனை கொடுத்தாங்க, ஏன் தெரியல ஏன் வைக்கிற? இன்னும் வார வேண்டியது நிறைய இது. போ பேசாத. அதையே என் மூந்து பாக்குற? ராஜ்யத்தை ஆளவுண்ட நீ இப்படி சாணி ஆளுவதை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. இந்த மண்டை, இந்த தாடி, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல. நான் சாணி ஆள்றதா உனக்கு அசிங்கமா தெரியுது. பொட்டப்பா, இதெல்லாம் ஒரு கெட்டப்பா, பழைய சொட்டரெல்லாம் போட்டுக்கின்னு
சத்யராஜ் சார் கண்ணில் மட்டும் மாற்றாத செருப்பால் அடிப்பாரு. நான் என்ன பண்றதுப்பா, வளர மாட்டேன்தோப்பா. தாடியை வளர்த்து தலை மேலே போட்டுக்கோ, இல்லைன்னா தோ இந்த கூடைய கவுத்துன்னு சுத்து. அபாயமான ஒலிக்கிறது. போர், போர், வெற்றிவேல், டேய், டேய், வீரவேல், சாமி தெரியுதியா? வீரவேல், டேய், வீரவேல். ஓடுகாலி பாயில ஓலையத்துன்னு போற பாடா, டேய் ஈட்டிடா டேய். இவனுங்கெல்லாம் போர் வீரர்கள். என்ன ஆயிற்று அமைச்சரே? காடகேயர்கள் நெருங்கி விட்டார்கள். கொடும். ஆளாளுக்கு பார்த்துனே இருந்தா பயமா தான் இருக்கும். எப்படி சண்டை செய்யலாம்னு டக்குன்னு யோசிங்க. வெட்டி கிளிகள் நிறைந்த காடும் காலக்கயிறுகள் கடந்த நாடும் நாசமாகிவிடும். யோ, ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு, நீ வேற பயமுறுத்தி இருக்கிற. காலக்கயிறுகள் கொடூரமானவர்கள். கிழவிகள் குமரிகள் என பாரபட்சம் பார்க்காமல் கற்பழிப்பார்கள். உண்மையாகவா? ஏன் உண்மைன்னு தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? போருக்கு முன்னாடி எருமாடு வெட்டுவாங்கல்ல, அதுக்கு பதில் உன்னை வெட்டுருவேன். அமைச்சர் பெருமக்களே, அவசரமாக அவை கூட வேண்டும். இது மன்னர் உத்தரவு என்று கூறுங்கள். மொட்டப்பா, காலகேயரின் படைகளை தடுத்து நிறுத்த உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? அண்ணா, எனக்கு 500 வீரர்கள் போதும். சண்டை வேணான்னு காலில் விழுந்து கெஞ்சிறதுக்கு எதுக்கு 500 பேரு? நீ ஒருத்தன் போனா பத்தாதா? வீரசிம்மா, உன் யோசனை ஏதாவது? மன்னா, எத்தனை 1000 படைகள் வந்தாலும் எனக்கு என்ன? உனக்கு என்ன? நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. முன்னாடி நின்று சண்டை போட போறது நாங்க தானே. முன்னாள் தளபதி. பின்ன என்ன பண்ணா? ஒரு படைக்கு பலமே தலைவன் தான். சரியான வியூகம் அமைத்து அவன் தலையை வெட்டி வீழ்த்தினால் அனைவரும் சிதறி ஓடப் போகிறார்கள். சபாஷ், அருமையான ஆலோசனை. ராஜசிம்மா சொல்வதை போல் செய்யலாம் தந்தையாரே. சரி, அப்படியாகட்டும். அனைத்து படைகளும் போருக்கு தயாராகட்டும். இது அரசரின் உத்தரவு. புறப்படுங்கள். மொட்டப்பா, முதலில் மக்கள் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு. இப்படி என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்பா. வரம்பா. ஐயோ, நான் போய் கட்டி போட்டுன்னு வந்துடுறேன்ப்பா. குட்டமணி, அந்த வாயில் கதை சாத்த சொல்லையா? படாத இடத்துல பட்டுச்சுன்னா மூணாவது பொண்டாட்டி யார் பாப்பா வச்சுட்டு கொண்டாயாத. இதோ வருகிறேன். என்ன த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி குதிரை ஒரே இடத்துல ஓடின்னு இருக்கு? வானத்துல இருந்தெல்லாம் வருது. என்ன கீழே இருந்தெல்லாம் வருது? ஹார்ஸ் பிராண்ட் பைனாகுலர் புதுசு, குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியல உங்களுக்கு. என்ன நெருங்கி விட்டார்களா? இல்லை, சுருங்கி விட்டார்கள். ஏண்டா டயர் நக்கி புது பைனாகுலர்ல குதிரை ஸ்டிக்கர் ஒட்டியது. இது கூட தெரியாம போர் போர்னு ஊறி அக்கப்பூராக்கிட்ட. போருக்கு புறப்படாமல் இங்க என்ன வெட்டி பேச்சு? வாருங்கள் மன்னரே, உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி என்ன செய்தார் தெரியுமா? நீ என்ன அதிகம் புகழ்வாய், நான் சொல்லுகிறேன். பெரிதாய் ஒன்றும் செய்யவில்லை மன்னா. ஒரு மிரட்டல் கடிதம் எழுதி புறா மூலம் தூதி விட்டேன். புறமுதுக காட்டி ஓடி விட்டார்கள். மன்னா, அவன் போய் சொல்றான். உண்மையை நானே பார்க்கிறேன். கொடு. மன்னா, ஒரு சரியான மக்கு. ஒருவரையுமே காணோமே. குதிரைகள் எங்கே போனது? மன்னா, அது இது. உன் புத்திசாலித்தனத்தை மெச்சினேன். எது? ஸ்டிக்கர் புடிங்க வாயில போட்டுங்கதா? எதிரி மட்டும் அவன் கையிலே கிடைத்திருந்தால் மென்று துப்பி இருப்பான். மென்னுட்டான். எப்ப துப்ப போறான் தான் தெரியல. நீ இந்த பக்கம் வா. சரி, நீங்க இந்த பக்கம் வாங்க. வீரரே, உன் வீர தீர செயலுக்காக, உன் வீரத்தை கண்டு எதிரிகள் அஞ்சி ஓடியதற்காக எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை உன் கையில் ஒப்படைக்கிறேன். நாளையே முடிசூட்டும் விழா. தயாராக இரு. மன்னா, இப்பெல்லாம் நல்லவங்களுக்கு காலமே இல்லை பாட்டி. பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன், இவனுக்கு தான் நல்லா இருக்கானுங்க. அடா, நீ ஏப்பா அப்படி நினைக்கிற? உட்காரு, இன்னும் கதை முடியல. மறுநாள் முடிசூட்டு விழாவில் என்ன நடந்தது தெரியுமா? ஏற்பாடெல்லாம் யாரும்? வந்தாமன். கட்டவுட் எப்படி? பிரம்மாண்டம், 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 மிக பிரம்மாண்டம்.
முதல்ல கயிறை வலி, கொரோனாக்கு மூஞ்சில் துணி கட்டினு வந்தா உடனே பாகுபலியா? அட ராஜசிம்மா 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 ராஜசிம்மா. ராஜசிம்மா சபாஸ் சபாஸ். அருமை. காலை கொடுப்பா. யோ காலை விடியா? யோ உன்னதாயா? யோ காலை விடியா? ஐயா என்னப்பா நாத்தடிக்குது? யோ நானே சாணி மிரிச்சிட்டு எங்க தடவலான்னு பார்த்துருந்தா நீயே காலை தூக்கி பாறாங்கல் மாதிரி உன் மண்டையில பூசிக்கிற. யோ, யோ, வேஷ்டி முடியா நாத்தடிக்க? ராஜசிம்மா இருப்பா. மன்னா ஒரு வேண்டுகோள். சொல் ராசிம்மா. சாணி அடிக்கிற மூஞ்சிகள்லாம் சந்துக்கு சந்து கட் அவுட்டும் பேனர் வைக்கிறதுனால போற வர பொதுமக்களுக்கு உயிர் பலி ஏற்படுது. இனி நம்ம ஆட்சியில பேனர் கட் அவுட் வைக்கிறத தடை செய்யணும் அண்ணா. அதுவும் இல்லாம நல்லாட்சிக்கு விளம்பரம் தேவையில்லை. மக்களுடைய உயிரை காப்பதுதான் மன்னருடைய கடமை. அதை என்னிடத்திலிருந்து நிறைவேற்றி விட்டாய். பலே ராஜசிம்மா பலே. மழை வரப்போல் இருக்கிறது. முதல் முடிச்சுட்டு விலை முடித்து விடலாமா? பொறும் ராஜசிம்மா வா. ராஜசிம்மா, நீயும் இந்த நாட்டுக்காக நிறைய உழைத்திருக்கிறாய். உனக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டியது என்னோட கடமையாகும். ஆகவே என் பிறந்த நாள் அன்று நீங்கள் இருவரும் இந்த நாட்டை உயர்த்துவதற்காக ஒரு நல்ல யோசனை சொல்ல வேண்டும். அதில் எது சிறந்ததாக இருக்கிறதோ அவரையே எனக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆளப்போகிறவராக அறிவிக்கப் போகிறேன். அதுவரை இந்த முடிசூட்டு விழாவை நிறுத்தி வைக்கிறேன். மன்னா நான் தான். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். மன்னரோட அந்த அறிவிப்பை கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காசு மழையும் பொழிஞ்சது. காசு மழை ஏன் பாட்டி? நம்ம ஊர்ல சாதா மழையே பெய்ய மாட்டுது, தண்ணி லாரி வச்சு ஓட்டின்னு இருக்காங்க. கதையில என்ன வேணும்னாலும் நடக்கும். கதையில் நடந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடந்தா சூப்பரா இருக்கும். மணி அடிக்குது பாத்தியா? குல்ஃபி ஐஸ்காரன் பார்த்தா 10 ரூபா கேட்பான். நீங்க படுங்க. எத்தனை தடவை உனக்கு நான் சொல்றது? எப்படி வர சொன்னார்? வரேன்னு சொல்லு. இதுக்கப்புறம் வேலை நேரத்தில் ஃபோன் பேசாத. யோ மீட்டிங் கூப்பிட்றாங்க, வா. வரப்பா. மே கமின் சார். டக்குனு மூடு, டக்குனு மூடு, டக்குனு மூடு, டக்குனு மூடு. வர சொல்லிட்டு மூட யோ சொல்றேன். மண்டை உள்ள வந்து டக்குன்னு மூட சொல்றேன். போயா. டக்குனு மூடுங்கப்பா. என்ன சார் லைட்ஸ் அவுட் பேய் மாதிரி இருட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க? லைட் போடவா? நோ நோ, அப்பா கண்ணுக்கு லேசர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதான் மீட்டிங் இருட்டுல வச்சிருக்கோம். ஓ ஏம்பா இது கம்ப்யூட்டர் மீட்டிங்கா இல்ல கள்ளக்காதல் மீட்டிங்காப்பா? அடிக்காதப்பா. மண்டா போய் சேர் பிடி போ. என்னப்பா சத்தா? இருட்டில் பார்த்து வாங்கப்பா. நல்ல வேலை நம்ம தானே தெரியாது. இப்போதான் சொன்னேன் பார்த்து வாங்க. யாரும் மனோகரா? ஏப்பா குடி, கொஞ்சம் தண்ணி கொடுப்போம். ஓகே சார். தண்ணி டேபிள்ல வச்சுட்டேன் சார். அது என் தலையா? ஐயோ தலையில ஒண்ணு இல்ல, அதை வேலைக்கு வச்சேன் பாரு. என் புத்திய இங்க கொண்டாங்க, கொண்டா. என்னப்பா அங்க சத்தம்? யாரோ அனுசு போடுறாங்க சார். யாரு அது? மனோகரா? ஐயோ அது நான் இல்லை சார். எதுக்கு இந்த மீட்டிங்னா, நாடு முழுக்க கொரோனா வந்ததால அங்க அனுப்ப வேண்டிய பிஸ்கெட் எல்லாம் அப்படியே தங்கி பல கோடி நஷ்டம் வரும் போல இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சார் வெரி சிம்பிள். 2 பிஸ்கட் பேக்கெட் வாங்கினா ஒரு க்ரீம் பாக்ஸ் ஃப்ரீன்னு விளம்பரம் போடலாம். அப்படி ஓடி வருவாங்க மக்கள். சூப்பரா சொன்னையா. யோ மார்க்கெட்டிங் பீப்புள், எப்படியா இருக்கு இந்த ஐடியா? செம்ம ஐடியா சார். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சார் என்ன சார் ஐடியா இது? இப்படி பண்ணால் பாதி ஸ்டாக் தான் கிளியர் ஆகும். ஒரு பாக்ஸ் க்ரீமை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு 2 பிஸ்கட் நடுவில் க்ரீமை தடவி க்ரீம் பிஸ்கட்னு கொடுக்கலாம்ல சார்? ஃபுல் ஸ்டாக் கிளியர் ஆகிடும். யோ
இது நல்லா இருக்கு ஐயா. வாட் நான்சென்ஸ் சார். க்ரீம் பிஸ்கட் இதெல்லாம் பழைய ஐடியா சார். இல்ல 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 இல்ல, செலவு இல்லாம ஸ்டாக்கை கிளியர் பண்றது நல்ல ஐடியா தானே? என்ன மார்க்கெட்டிங் பீப்புள், ஓகே தானே? ஓகே சார். போங்க, ராஜா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, வேலையை ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க. ராஜா, ஒரு நிமிஷம் உட்கார். நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க. நான் உன்னை பாராட்டினதே இல்லை. நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிற இந்த ஃபேக்ட்ரியை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலான்னு என் பர்த்டே அன்னைக்கு நீ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடு. உங்கள் 2 பேர் ப்ரெசன்டேஷனில் எது நல்லா இருக்கோ அவங்கள தான் அடுத்த ஜிஎம்மாக நான் அறிவிக்க போகிறேன். சார், ஆல்ரெடி அன்னைக்கு போர்ட் மீட்டிங்கில் நான் தான் ஜிஎம் அனௌன்ஸ் பண்ணீங்க. அதை நான் தானே அறிவித்தேன். இப்போ நான் தானே சொல்கிறேன். யூ கேன் கோ. சார் என்னப்பா? சார் உங்க கை சார். இந்தாப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.